Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the Node.js சீரீஸில் வந்து நம்ம நோட் பேக்கேஜ் மேனேஜர் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த package.json டிபெண்டன்சிஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர் என்பிஎம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து Node.js இன்ஸ்டால் பண்ண அப்பவே வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர் என்பிஎம்மும் வந்து சேர்ந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். அண்ட் இந்த Node.js ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து யூசர் டெவலப்ட் பேக்கேஜஸ் வந்து யூசர் டெவலப்ட் மாடியூல்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹெச்டிடிபி மாடியூல், ஃபைல் சிஸ்டம் மாடியூல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இப்போ நீங்களே கூட ஒரு என்பிஎம் மாடியூல் கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அண்ட் அதை வந்து மற்றவங்க நினச்சா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம், நிறைய பேர் வந்து டெவலப் பண்ணி இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஹவு திஸ் க்ரூ ரியலி பிக். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் கம்யூனிட்டியே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி தான் நம்மளால் மற்றவங்களோட பேக்கேஜஸ் மற்றவங்களோட மாடியூல்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ நான் வந்து சொல்கிறேன், இப்போ இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், npmjs.com. நான் வந்து இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் போனீங்கன்னா இதில் வந்து என்பிஎம் பேக்கேஜ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற பேக்கேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நோட்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வந்து பார்க்க போகிறோம். நோட்மான் நீங்கள் நான் சர்ச் பண்ணேன்னா இங்கே ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு போட்டு வருது. பிகாஸ் கரெக்டாக அதே இது நம்ம டைப் பண்ணிட்டோம். உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த ரீட்மி ஃபைல். இது வந்து இதில் யூசேஜ் அப்படிங்கிறதுல வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பட் நான் அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இன்ஸ்டாலேஷனில் பார்த்தீங்கன்னா எய்தர் த்ரூ க்ளோனிங் வித் கிட் ஆர் யூசிங் என்பிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்பிஎம் இஸ் த ரெக்கமெண்டட் வே. க்ளோனிங் த்ரூ கிட் எதுக்காக அலோவ் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால நீங்கள் இதை க்ளோன் பண்ணி நீங்களே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து அதை போய் ஃபிடில் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இது என்பிஎம் யூஸ் பண்ணியே வந்து நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு தடவை இதில் server.jsல ஒரு சேஞ்ச் பண்ணப்பையும் திரும்ப நோட் சர்வர்னு சொல்லி அகைன் ரன் பண்ணோம் இல்லையா, அது வந்து இங்கே தேவை இருக்காது. இந்த நோட்மான் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து இட் வில் ஆல்வேஸ் பி வாட்சிங் ஃபார் சேஞ்சஸ் இன் யுவர் ஃபைல். இப்போ server.jsல ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப தானே வந்து சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணி ரீரன் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்க அல்லது ஆங்குலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நம்ம இப்போ ஆங்குலர்னா என்ஜி சர்வ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ரியாக்டில் வந்து என்பிஎம் 2 யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப தானாக பேக்ரவுண்டில் இதே தான் நடக்கும். நம்ம ஒரு ஃபைலில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தானாக ஆப் வந்து ரீரன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி Node.jsக்கு நம்ம இந்த நோட்மான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டாலேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து npm install -g nodman அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இந்த -g அப்படின்னா குளோபல் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம இந்த npm பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப யூஸ்வலி 2 டைப்பாக நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒன்று வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இந்த நோட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா குளோபலாக இன்ஸ்டால் பண்ணலாம். குளோபலாக இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் போனாலும் இது வந்து உங்கள் நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லேயே டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். பட் இந்த -g கொடுக்காம நார்மலாக இப்போ இந்த கீழே இருக்குல்ல இந்த மாதிரியான இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், டெவலப்மெண்ட் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் மட்டும்தான் வந்து இருக்கிற மாதிரி வரும். நான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், டிபெண்டன்சிஸ்லாம் எப்படி வருது, பேக்கேஜஸ்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நம்ம நோட்மான் வந்து குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எதுக்கு குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறோன்னா நீங்கள் எந்த நோட் ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு நோட்மான் வந்து தேவை. ஒரு தடவை சேவ் பண்ணி திரும்ப நம்மளே வந்து ரீரன் பண்ணுறது கடுப்பாக வரும். ஸோ அதுக்காக தான். ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து என்டர் அடிக்கிறேன். இட் இஸ் கோயிங் டு இன்ஸ்டால். திஸ் வில் டேக் சம் டைம். டக்குன்னு ஆயிடுச்சு 2 செகண்ட்ஸில். ஃபைன். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது டைம் மாறலாம். அங்கேருந்து தான் வந்து டவுன்லோட் பண்ணி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணும். சரியா, இப்போ நோட்மான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நோட் அப்படின்னு போட்டு சர்வர்னு போட்டோம் இல்லையா, இப்போ வந்து நோட்மான் அப்படின்னு போட்டுட்டு சர்வர் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வருது. 3.1.0ங்கிற வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு. டு ரீஸ்டார்ட் எனி டைம் என்டர் ஆர்எஸ். அதுக்கப்புறம் வாட்சிங் பாத் வந்து இந்த பாத் கரண்ட்டாக இருக்கிற அந்த பாத் மட்டும் பார்க்குது. எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஸ்டார்டிங் நோட் server.js நம்ம யூஸ் பண்ணுற அந்த கமெண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டா சர்வர்ஸ் லிசனிங்னு வந்துடுச்சு.
இப்போ நம்ம ப்ரௌசர் போகிறோம். ப்ரௌசர் போயிட்டு இங்கே நான் லோக்கலோஸ் 3000 வச்சுருக்கேன். ஜூம் இன் பண்ணவா? ஓகே. ஸோ லோக்கலோஸ் 3000 வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ லேட்டஸ்டே நான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சேஞ்ச் என்ன பண்ணலான்னா, ஏதாச்சும் ஒரு சிம்பிளான இப்போ இந்த இடத்துல ஜாயினுக்கு பதிலாக ஜாயினஸ் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். ஜாயினுக்கு பதிலாக ஜாயினஸ்ன்னு மாற்றுறேன். மாற்றின உடனே பாருங்கள், ரீஸ்டார்டிங் டியூ டு சேஞ்சஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸ்டார்டிங் நோட் server.jsன்னு சொல்லிட்டு 2 ரன் வந்துட்டு அப்புறம் திரும்ப சர்வர்ஸ் லிசனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து சர்வர் இது சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போமா? ஸ்லாஷ் இதுக்கு முன்னாடி ஜாயின் போட்டோம். இப்போ ஜாயின் போட்டால் திஸ் பேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட் வருது. பட் ஜாயினஸ் அப்படின்னு போட்டால் ஜாயின் த ஸ்குவாட் பை சப்ஸ்கிரைபிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இங்கே சேஞ்ச் வந்து தானாக ரிஃப்ளெக்ட் ஆகிக்கும். நீங்கள் ஒரு தடவையும் போயிட்டு எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரீரன் பண்ண வேண்டாம். நோட்மேன் யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்பிஎம் வந்து ஒரு பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னா, இன் சிம்பிள் டேர்ம் சொல்ல போனால், நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஆப் ஸ்டோர் இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ப்ளே ஸ்டோர் இருக்கும். அதுலேருந்து நம்ம ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நோட் பேக்கேஜஸ் எல்லாமே இந்த என்பிஎம் யூஸ் பண்ணி நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் சப்போஸ் லினக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த சூடோ ஏபிடின்னு அடிப்பீங்க. சூடோ விட்டுருங்க. ஏபிடிங்கிறது வந்து ஒரு பேக்கேஜ் மேனேஜர் மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரோக்கும் தனித்தனி பேக்கேஜ் மேனேஜர்லாம் இருக்கும். ஸோ அகெயின் திஸ் இஸ் சம்திங் நம்ம முன்னாடியிலேருந்தே ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் அது இங்கேயும் வந்து நம்ம நோட்லேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ என்பிஎம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, நம்ம பேக்கேஜஸை எப்படி லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணலாம், டிபெண்டன்சிஸ்னா என்ன, package.json அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து காமனாக பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. அதெல்லாம் எதுக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி இங்கே என்பிஎம்மோட வெப்சைட்டுக்கு வரேன். இப்போ நான் வந்து ஒரு பேக்கேஜ் சொல்கிறேன். இந்த பேக்கேஜ் வந்து கொஞ்சம் பாப்புலரான பேக்கேஜ், லோ டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ டேஷ்ன்னு நான் வந்து இங்கே சர்ச் பண்ணுறேன். பண்ணனா இங்கே வருது பாருங்கள் ஃபர்ஸ்ட் இது. ஓகே. Lodash library exported as Node.js module. ஸோ இந்த Lodash எதுக்குன்னா, கொஞ்சம் டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம நிறைய இடங்களில் யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ரெபாசிட்டரி இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஓப்பன் சோர்ஸ் திங். நீங்கள் கோட் வேணுன்னா பார்த்துக்கலாம். பட் இங்கே lodash.comனு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே உள்ளே போனால் அவங்க வந்து இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. அவங்க ஒரு டாக்குமெண்டேஷனே வச்சுருப்பாங்க. அந்த டாக்குமெண்டேஷனில் போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுவுமே வந்து ஒரு சாம்பிள் கோடு தான். எப்படி ரெக்வயர் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ரெக்வயர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் லைக் இது வேறு விஷயங்களுக்காக தனித்தனி ரெக்வயர்லாம் வச்சுருக்காங்க. ஐ வில் ஷோ யூ லைக் சிம்பிள் எக்ஸாம்பிள். பட் இங்கே டாக்குமெண்டேஷன் போனோன்னா யூ கேன் சி லாட் ஆஃப் திங்ஸ். இந்த ஃபைண்டு, ஃபில்ட்ரு, ஃப்ளாட் மேப்பு, ஃபார் ஈச். ஸோ பேசிக்லி இட்ஸ் லைக் அ யூட்டிலிட்டி டூல் கிட். இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது காட்டுறேன். பட் தேர் ஆர் ஸோ மெனி பேக்கேஜஸ் தட் ஆர் ரியலி யூஸ்ஃபுல். நீங்கள் என்பிஎம்லேருந்து அப்படியே டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த Lodash வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து npm-i-g npm. ஓகே. யூஸ்வலி என்பிஎம் இன்ஸ்டாலுக்கு பதிலாக npm-i அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஐ ஷார்ட் ஃபார்ம் ஃபார் இன்ஸ்டால். -g போட்டு குளோபலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம குளோபலாக பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் யூட்டிலிட்டியை வந்து நான் குளோபலாக இன்ஸ்டால் பண்ண விரும்பலை. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் இது சூஸ் பண்ணுறேன். இந்த செகண்ட் இது என்ன பண்ணுது, npm-i-save Lodash அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. ஓகேவா? இதை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். பட் இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நான் npm init அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். npm initனு கொடுத்தோன்னு இங்கே பாருங்கள், இது Ctrl+C to கேன்சல் எனி டைம் வருது. பட் அதை தாண்டி இங்கே வந்து பேக்கேஜ் நேம்னு கேட்குது. பேக்கேஜ் நேம் வந்து ப்ராக்கெட்டில் டிஃபால்ட்டாக நோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த நோடுங்கிறது வந்து நான் இந்த ஃபோல்டருக்கு நான் வச்சிருக்க பேர். ஸோ அதே பேக்கேஜ் நேமாக வச்சுக்குவான்னு கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வேறு என்ன பேர் வைக்கலான்னா Code.io அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகே. Code.ioன்னு அடிச்சு என்டர் அடிச்சிட்டேன். வெர்ஷன் வந்து நம்ம வெர்ஷன் எதுவும் கொடுக்கணுமா, லெட்டஸ் சே 1.1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இன்வேலிட் வெர்ஷன் 1.1.1ன்னு கொடுக்குறேன். ஓகே. டிஸ்கிரிப்ஷன் திஸ் இஸ் Code.io பேக்எண்ட் அப்படின்னு வைக்கிறேன். என்ட்ரி பாயிண்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும். மற்றதெல்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணல. டிஃபால்ட்டாக வச்சுட்டு அப்படியே என்டர்னு அடிச்சிடுறேன். ஓகே.
இப்போ இஸ் திஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு காட்டும். நீங்கள் வேணால் திரும்ப செக் பண்ணிக்கோங்க. நான் ஓகேங்கிறதுனால எஸ்ன்னு அடித்து என்டர் கொடுக்குறேன். சரியா? இப்போ இது பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் package.json ஒரு ஃபைல் தானாக கிரியேட் ஆகிருக்கும். இந்த package.json ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிக்லி இந்த package.json வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த package.jsonல இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து Code.io, வெர்ஷன் வந்து 1.1.1 நான் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து திஸ் இஸ் Code.io பேக்எண்ட், லைசன்ஸ்லாம் போட்டிருக்கு. ஆத்தர் சப்போஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா பேர் வரும், இல்லைனா நீங்கள் இங்கே கூட எடிட் பண்ணிக்கலாம் ஆத்தர், தட் டசன்ட் மேட்டர். ஓகே, டைப் வந்து காமன் ஜேஎஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, டாக்ஸ். ஓகே ஃபைன். ஸோ பேசிக்லி இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த package.json வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ இது package.jsonல இந்த ப்ராஜெக்ட் பற்றின இந்த மாதிரி இந்த வெர்ஷன் நம்பர் நேம் இது மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நம்ம வந்து இங்கே லோடாஷ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம் இல்லையா, இந்த லோடாஷு இந்த கமாண்டை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்தோன்னா இட்ஸ் டேக்கிங் சம் டைம் அண்ட் பேக்கேஜ் 1 ஆடட் அப்படின்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே package.jsonல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கு. இந்த டிபெண்டன்சிஸில் பார்த்தீங்கன்னா லோடாஷ் அப்படின்னு போட்டு வெர்ஷன் நம்பர் போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு டிபெண்டன்சிஸ் அப்படின்னு அர்த்தம். டிபெண்டன்சிஸ்னா என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு டிபெண்டன்சியா நம்ம வந்து இந்த லோடாஷ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா package log.json இன்னொரு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இந்த package log.json பக்கம் நம்ம போகவே கூடாது, நம்ம போக மாட்டோம். நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் package.jsonல தான் பண்ணுவோம். package log.json வந்து அதுவே டீல் பண்ணிக்கும், நீங்கள் அது பக்கம் போக வேண்டாம். அகைன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ் லோடாஷ் அதில் வந்து இந்த வெர்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண வேணாம், தானாக ஹேண்டில் பண்ணிக்க போகுது. ஸோ package log.json தானாக ஜென்ரேட் ஆகிருக்கும். எப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாலேஷன் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா package log.json ஜென்ரேட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ்னு புதுசாக ஒரு ஃபோல்டரே கிரியேட் ஆயிருக்கும். இந்த நோட் மாடியூல்ஸ்குள்ளே லோடாஷ்னு இருக்குது, அதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லை. பட் இந்த நோட் மாடியூல்ஸ் என்னன்னா பேசிக்லி அந்த டிபெண்டன்சி இன்ஸ்டால் ஆயிருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். குளோபலாக இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் லோக்கலாக இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து இந்த நோட் மாடியூல்ஸ்குள்ளே இருக்கும். நீங்கள் எந்த டிபெண்டன்சி எத்தனை டிபெண்டன்சி போட்டாலும் அது இந்த நோட் மாடியூல்ஸ்குள்ளே தான் வரப்போகுது. நீங்கள் இப்போ ஆல்ரெடி ரியாக்ட் படிச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் இந்த நோட் மாடியூல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆங்குலர் வச்சிருந்தீங்கன்னா ஆங்குலர்லையும் இந்த நோட் மாடியூல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பேசிக்லி இதில் தான் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த கோடை யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கிட் யூஸ் பண்ணுறீங்க அல்லது ஜிப் பண்ணி அனுப்புறீங்கனாலும் இந்த நோட் மாடியூல்ஸை இன்க்ளூட் பண்ண வேண்டாம். நோட் மாடியூல்ஸை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு மூவ் டு ட்ராஷ் கொடுத்துட்றேன். டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். சப்போஸ் கிட்டில் நீங்கள் கோடை புஷ் பண்ணுறீங்கன்னா கிட் இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த கிட் இக்னோரில் எதெல்லாம் போடுறோமோ அதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு மிச்சத்தை மட்டும் தான் கிட்டுக்கு வந்து அது புஷ் பண்ணும். ஸோ அந்த கிட் இக்னோரில் இந்த நோட் மாடியூல்ஸ் தானாகவே ஆட் ஆகிரும். ஓகே, ஸோ எதுக்காகனா இந்த நோட் மாடியூல்ஸ் வந்து பேசிக்லி ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் தான், அதை நீங்கள் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த package.json இருந்தால் இதிலிருந்து தானாகவே அதால் இந்த நோட் மாடியூல்ஸை எடுத்துக்க முடியும். ஓகேவா? இப்போ எப்படின்னா npm இப்போ நான் வந்து கிளியர் கொடுத்துக்கிறேன், முதல்ல இருந்து வரேன். இப்போ இந்த வேற யாரோ எனக்கு இதை கூட சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், package.json இருக்குது, இதில் டிபெண்டன்சிஸ்லாம் இருக்குது. பட் இப்போ நான் வந்து ரன் பண்ணேன்னா வந்து எனக்கு ஆக்சுவலி இப்போ இந்த டிபெண்டன்சியை நம்ம பெருசாக யூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நோட்மேன் சர்வர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நோட்மேன் சர்வர் லிஸ்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. பட் சப்போஸ் இப்போ நான் வந்து லேட்டஸ்டே நான் வந்து லோடாஷ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லோடாஷ் யூஸ் பண்ணுறதுக்காக கான்ஸ்ட் அண்டர்ஸ்கோர், லோடாஷ்க்கு எப்போயுமே வந்து அண்டர்ஸ்கோர் வந்து பேராக வைப்பாங்க. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் நேமாக வைக்கிறப்ப அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தாலே தெரியும் லோவாக ஒரு டேஷ் போட்டிருக்கோம், அதனால தான் லோடாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு சே LODASH. ஓகே, ஸோ இப்போ லோடாஷ் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் லெட்டஸ்டே இந்த இடத்துல சர்வர் இஸ் லிசனிங் அப்படிங்கிறதுக்கு அடுத்து இன்னொரு console.log ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அண்ட் அந்த console.log ஸ்டேட்மெண்ட்டில் அண்டர்ஸ்கோர் டாட் அப்படின்னு போடுறேன். ஓகே, அண்டர்ஸ்கோருங்க தான் லோடாஷ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுவும் ஆப்ஜெக்ட் நேம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் காமனாக லோடாஷ்க்கு வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறது ஒரு வழக்கம். ஸோ அண்டர்ஸ்கோர் டாட் ரேண்டம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன்.
ஸோ ரேண்டம் நம்பர் ஒன்று ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஒரு ரேஞ்ச் கொடுக்கலாம். லெட்டஸே 25 15 கொடுத்துட்டேன்னா 15, 25 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஸோ லோடாஷ் யூஸ் பண்ணி ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு லோவர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து திரும்ப இதை ரன் பண்ணுறேன் நோட்மேன் சர்வர்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் கிராஷ்ட், வெயிட்டிங் ஃபார் ஃபைல் சேஞ்சஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? இப்போ இது எதனால் நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னு கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெக்வயர்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி கான்ட் ஃபைண்ட் மாடியூல் லோடாஷ் அப்படின்னு சொல்லியிருக்கானா. இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஹெச்டிடிபிக்கும் ஃபைல் சிஸ்டம்க்கும் நம்மளுக்கு எரர் வரல. பட் இப்போ எரர் வருது. எதனாலனா ஹெச்டிடிபியும் ஃபைல் சிஸ்டமும் வந்து கோர் மாடியூல்ஸ் ஆஃப் நோட்.js பில்ட்னா இருக்கும். பட் லோடாஷ் அப்படி கிடையாது. இது ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ், தேர்ட் பார்ட்டி மாடியூல் நம்ம தான் வந்து என்பிஎம் மூலமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணணும். நோட் மாடியூல்ஸ் இருந்தால் தான் இதால் ஒர்க் ஆக முடியும். அப்போ என்ன பண்ணுறீங்க, npm i அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். npm இன்ஸ்டால்னு கொடுத்தாலும் ஓகே, npm iன்னு கொடுத்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ் கிரியேட் ஆயிரும். நோட் மாடியூல்ஸ்குள்ளே லோடாஷ் இருக்கும். இதுக்கு எப்படி லோடாஷ் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும்னு தெரியுதுன்னா, நம்ம பேக்கேஜ்.json டிபெண்டன்சின்னு வச்சுட்டு இந்த வெர்ஷனோட சேர்த்து வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் வெர்ஷன் ஆஃப் லோடாஷை எடுத்துகிட்டு வந்து அது கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகேவா? அதனால உங்களுக்கு பிரச்சனை வராது. சரி, இப்போ நான் வந்து திரும்ப வந்து நோட்மேன் சர்வர்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சர்வர்ஸ் லிஸ்டிங்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 வந்திருக்கு. ஸோ 17 தான் அது ஜென்ரேட் பண்ணியிருக்க ரேண்டமான ஒரு நம்பர். ஓகேவா? லோடாஷில் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நான் சும்மா ஒரு பேக்கேஜ் எப்படி இது பண்ணி காட்டணுங்கிறதுக்காக பண்ணி காட்டுறேன். பட் நீங்கள் வேணும்னா அதில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு பேக்கேஜை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். அந்த பேக்கேஜை வந்து npm i கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி நோட் மாடியூல்ஸில் இருந்தால் தான் அது வந்து ரன் ஆகும். அண்ட் நீங்கள் கோடை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நோட் மாடியூல்ஸை டெலீட் பண்ணிட்டே போங்க. ஸோ இந்த கேஸில் நோட் மாடியூல்ஸ் வந்து ஒரு கம்மியான ஃபைல் சைஸில் இருக்கும், பிகாஸ் லோடாஷ் மட்டும் தான் இருக்குது. பட் நீங்கள் இப்போ ரியாக்டோ ஆங்குலரோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ அப்போ நோட் மாடியூல்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஃபைல் சைஸாக இருக்கும். ஸோ அதோட ஷேர் பண்ணுறது wouldn't மேக் சென்ஸ். அண்ட் நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க திரும்ப npm இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட போகுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதனால நோட் மாடியூல்ஸ் இல்லாமல் ஷேர் பண்ணுறது தான் வந்து எப்பயுமே வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் npm நோட் மாடியூல்ஸ் பேக்கேஜ்.json. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து கேட்டிருந்தேன் இந்த மாதிரி எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து வேற என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணும்னா இதை வந்து ஸ்விட்ச் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து அது பேர் என்ன, டக்குன்னு வரமாட்டேங்குதே, ஒரே லைனில் எழுதுவோமே, அது பேர் என்ன, ஐயோ மூளை பிளாக் ஆகுதே, டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டிருந்தாங்க. அது நீங்கள் சின்னதாக இருக்குது அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் இங்கே ஒரு இதுக்கும் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் கோட் வேறு செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது காம்ப்ளிகேட்டடாக பெருசாக இருக்குங்கிறதுனால டெர்னரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்கே எல்லா இஃப்எல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த request.urlங்கிற ஒரே ஒரு பேராமீட்டர் தான் வேறு வேல்யூவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் a perfect யூஸ் கேஸ் ஃபார் ஸ்விட்ச். நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ kudos to you. அண்ட் இது வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக பண்ண வேண்டாம். எக்ஸ்பிரஸ்.js யூஸ் பண்ணி இந்த மொத்த கோடையும் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டாக சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸ்பிரஸ்.jsம் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது எப்படி செட்டப் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ்.js பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிரஸ் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பேசிக்லி என்பிஎம்னா என்ன, எப்படி டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணணும், பேக்கேஜ்.jsனா என்ன, டிபெண்டன்சினா என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் த கோட் வேர்ட் ஃபார் திஸ் வீடியோ இஸ் ஹாட் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.